ஒரே ஒரு நாளில் நம்ம வாழ்க்கையை சரி பண்ண முடியுமா? எக்ஸில் ரீசெண்டாக வைரலான இந்த ஆர்டிக்கலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. புது வருஷம் வந்த உடனே புது ரெசல்யூஷன் எடுப்போம், புது ரொட்டீன், புது மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்ப்போம். ஆனால் 2 வாரம் கழிச்சா எல்லாமே பழைய லைஃப் தான். நம்ம அதுக்கு நார்மல் ஆயிரும். இப்போ எக்ஸில் ஒரு ஆர்டிக்கல் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதோட டைட்டில் என்ன தெரியுமா? How to fix your entire life in one day. ஒரே ஒரு நாளில் உங்கள் முழு வாழ்க்கையையும் சரி செய்யலாம். இதுதான் அந்த ஆர்டிக்கலோட டைட்டில். கேக் ஏதோ ஸ்கேம் மாதிரியே இருக்குல்ல? அதுதான் இல்லை. இதை எழுதின ஒரு டான்கோ. ப்ரொடக்டிவிட்டி, ஐடென்டிட்டி, சைக்காலஜி பற்றி டீப்பாக பேசுகிற ஒரு ஆள். இந்த வீடியோவில் நான் அந்த ஆர்டிக்கலை வேர்ட் டு வேர்ட் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக அவர் சொல்ல வர கோர் ஐடியா என்ன, ஏன் இது இத்தனை பேரை ட்ரிகர் பண்ணுது, நம்ம வாழ்க்கைக்கு இது எப்படி ரிலேட் ஆகுது, அதை தான் சிம்பிளாக கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோர் ப்ராப்ளம். டான்கோ சொல்கிற முதல் அன்கம்ஃபர்டபுளான ட்ரூத் இது தான். நம்ம வாழ்க்கை சேஞ்ச் ஆகாததுக்கு காரணம் நம்மளோட ஹேபிட்ஸ் இல்லை, நம்ம ஐடென்டிட்டி. நம்ம என்ன பண்ணுறோம்? நியூ ருட்டீன், நியூ டயட், நியூ ஜிம் பிளான், நியூ டைம் டேபிள். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன சொல்கிறோம்? நான் அப்படி தான், எனக்கு டிசிப்ளினே வராது, நான் லேட் ஸ்டார்டர் தான், என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாது. அதாவது நம்ம ஆக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம், ஆனால் நான் யாருன்னு நினைக்கிற ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணலை. இதுதான் ரூட் ப்ராப்ளம். ஐடென்டிட்டி ஃபீட்பேக் லூப். டான்கோ இதை ஃபீட்பேக் லூப்னு சொல்கிறாரு. ஃப்ளோ எப்படி இருக்குது தெரியுமா? நீ ஒரு ஆக்ஷன் எடுக்கிற, அந்த ஆக்ஷன்லேருந்து ஒரு ஸ்டோரி உருவாகுது, அந்த ஸ்டோரியை நீ டிஃபெண்ட் பண்ணுற, அதே மாதிரி ஆக்ஷனை திரும்ப திரும்ப பண்ணுற. எக்ஸாம்பிளுக்கு, நீ ப்ரொகாஸ்டினேட் பண்ணுற, நான் லேசின்னு ஸ்டோரி, எனக்கு ப்ரெஷர் வந்தால் தான் ஒர்க் ஆகும், அதனால் லாஸ்ட் மினிட் ஒர்க்கு, திரும்ப அதே ரிசல்ட்டு தான். இதில் ப்ராப்ளம் எஃபர்ட் இல்லை, ப்ராப்ளம் ஐடென்டிட்டி. ஈவன் செல்ஃப் சாபட்டேஜ் ஹேஸ் அ கோல். இந்த ஆர்டிக்கலில் ஒரு பவர்ஃபுல் லைன் இருக்குது. எவ்ரி பிஹேவியர் இஸ் கோல் ஓரியன்ட், ஈவன் செல்ஃப் சாபட்டாஜ். அதாவது, நீ நெட்ஃப்ளிக்ஸில் பிஞ்சி வாட்ச் பண்ணுற, நீ ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணுற, நீ இம்பார்ட்டண்ட் ஒர்க்கை அவாய்ட் பண்ணுற, இதெல்லாம் ரேண்டம் இல்லை. இதோட கோல் என்ன? டிஸ்கம்ஃபர்ட்டை அவாய்ட் பண்ண, ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணாமல் இருக்க, ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆக. ஸோ டெக்னிக்கலி நீ லேசி இல்லை, நீ கிளாரிட்டி இல்லாமல் சேஃபாக இருக்க ட்ரை பண்ணுற. இந்த ரியலைசேஷன் கொஞ்சம் ஹர்ட் தான் பண்ணும், ஆனால் இதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஒய் சேஞ்ச் ஃபீல்ஸ் ஸ்கேரி. டான்கோ சொல்கிற இன்னொரு ட்ரூத், உங்கள் பிரெயினுக்கு சேஞ்ச்னாலே டேஞ்சர் தான். ஏன்னா ஐடென்டிட்டி உடஞ்சதுன்னா, நான் யார், என்னால் இது முடியுமா, நான் தோத்தா என்ன ஆகும், இந்த கொஸ்டின்ஸ்க்கு பிரெயின் ஆன்சர் தர விரும்பாது. ஸோ பிரெயின் என்ன பண்ணும்? கம்ஃபர்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும், ஓல்டு ஸ்டோரியை கிளிங் பண்ணும். அதனால தான் சேஞ்ச் லாஜிக்கலி ஈஸி, எமோஷ்னலி இம்பாசிபிள். த ஒன் டே ரீசெட் ஐடியா. இப்போ ஆர்டிக்கலில் முக்கியமான பார்ட். ஃபிக்ஸ் யுவர் லைஃப் இன் ஒன் டேனா ஆக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறது இல்லை. அவர் சொல்கிறது ஒரே ஒரு நாள் ப்ரூட்டலி ஹானஸ்ட் கிளாரிட்டி, அவ்வளோதான். கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் டாலரேட் பண்ணுற விஷயங்கள் என்ன, எனக்கு உண்மையிலே என்ன வேணும்னு நான் கிளியராக சொல்ல முடியுதா, நான் அவாய்ட் பண்ணுற கம்ஃபர்டபுள் ட்ரூத் என்ன. ஒரு நாளில் ஜிம் போகணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதெல்லாம் இல்லை. நீ உன் லைஃப்பை அப்சர்வ் பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல், எக்ஸ்கியூஸ் இல்லாமல். கிளாரிட்டி வெர்சஸ் மோட்டிவேஷன். மோஸ்ட் பீப்புள் மோட்டிவேஷன் தேடுவாங்க. டான்கோ கிளியராக சொல்கிறாரு, மோட்டிவேஷன் இஸ் டெம்ப்ரரி, கிளாரிட்டி இஸ் பர்மனண்ட். நீ கிறிஸ்டல் கிளியராக இருந்தால், என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், நான் கைண்ட் ஆஃப் பர்சனாக இருக்க விரும்புகிறேன். மோட்டிவேஷன் தேவைப்படாது, கிளாரிட்டி தான் டிசிப்ளினாக மாறும். இதோட ஃபைனல் டேக்அவே என்ன தெரியுமா? இந்த ஆர்டிக்கலோட ரியல் மெசேஜ் இதுதான். உன் வாழ்க்கை புரோக்கன் இல்லை,
உன் செல்ஃப் இமேஜ் அவுடேட்டட் ஆயிடுச்சு. நீ உன்னை பற்றி சொல்கிற ஸ்டோரி இன்னும் அப்டேட் ஆகலை. ஒரே ஒரு நாள் ஃபோனை சைடில் வை, நாய்ஸ் எல்லாத்தையும் மியூட் பண்ணு, உன்னோடையே நீ ஹானஸ்டாக இரு. லைஃப் ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகாது, ஆனால் டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். அது போதும். இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Shokali.